வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் சொல்லும். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு சூரியன் இவருக்கு 6 வருஷம் தசாவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரன் இவருக்கு 10 வருஷம் தசாவாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் இவருக்கு 7 வருஷம் தசாவாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ராகுவுக்கு 18 ஆண்டுகள் அவருடைய தசாவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குரு வருவார், அவருக்கு பார்த்திங்கன்னா 16 ஆண்டுகள் அவருடைய தசை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சனி இவருக்கு பார்த்திங்கனாக்கா 19 ஆண்டுகள் தசாவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து புதன் வருவார், அவருக்கு 17 ஆண்டுகள் தன்னுடைய தசாவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கேது வருவார், இவருக்கு பார்த்திங்கனாக்கா 7 ஆண்டுகள் அவருடைய தசாவாக கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக பார்த்திங்கனாக்கா சுக்கிரன் இவருக்கு 20 ஆண்டுகள் அவருடைய தசாவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 9 கிரகத்துக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு தசைகள் பிரித்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதில் பார்த்திங்கனாக்கா ஒரு சில கிரகம் தன்னுடைய தசை பலனை முன்னாடியே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில கிரகம் பார்த்திங்கனாக்கா தன்னுடைய தசை பலன்களை கடைசியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில கிரகம் மட்டும் தன்னுடைய தசை பலனை மத்தியமத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 கிரகத்துக்கு மட்டும்தான் தன்னுடைய தசை முழுக்கவே அதனுடைய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னாக்கா திசை ஆரம்பித்த உடனே, அதாவது தன்னோட திசை காலத்தில் ஆரம்பத்திலே அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்தாலும் சரி கொடுத்துருன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அது எந்த 2 கிரகங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், செவ்வாய். இந்த 2 கிரகங்களுடைய திசை ஆரம்பித்த உடனே முற்பகுதியிலே, அதாவது ஒரு திசையை மற்றும் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த வருடங்களை 3 பங்காக பிரிச்சிங்க. அதில் முதல் பங்குலேயே அவங்களுடைய பலன்களை கொடுத்துருவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தோம்னாக்கா நடுவில் அந்த 3 பங்காக பிரித்து மத்தியத்தில் பலனை கொடுக்கக்கூடியது எந்தெந்த கிரகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குருவும். இந்த 2 கிரகங்களும் தன்னுடைய தசா காலத்தில் மத்தியம பகுதியில், அதாவது மத்திய பகுதியில் அவங்களுடைய பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 2 கிரகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 இல்லை 3 கிரகங்கள் அவங்க எப்போ பலனை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சனி, ராகு, அப்புறம் கேது. இந்த 3 கிரகங்களும் தன்னுடைய தசா காலத்தில் முடியும் பகுதி, அதாவது லாஸ்ட் பகுதி, 3வது பகுதி இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் தான் தன்னுடைய சுப பலனாக இருந்தாலும் சரி, அசுப பலனாக இருந்தாலும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் விடுபட்ட சந்திரனும் புதனும் மட்டும் பார்த்திங்கன்னா தன்னுடைய தசாக்கால முழுக்க அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்தாலும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புக்தினார்கள் இடையிடையே மாறுதல் ஏற்படுத்தினாலும், ஆனால் இவங்க மெயின், அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது சென்ட்ரல். அப்போது இந்த ஸ்டேட் என்ன தான் அப்படி இப்படி இருந்தால் கூட அந்த சென்ட்ரலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இல்லையா, அப்படி இந்த சந்திர திசையும் புதன் திசையும் தன்னுடைய பலன்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி தசை முழுக்க கொடுப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். மற்ற கிரகங்கள் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி, நம்ம இப்போ சொன்னது மாதிரி முற்பகுதியோ நடுப்பகுதியோ அல்லது கடைப்பகுதியிலையோ செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த 2 கிரகங்கள், அதாவது புதனும் சந்திரனும் மட்டும்தான் தசை முழுக்க கொடுப்பாங்க. இவங்க நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துட்டால் கூட கவலை இல்லை. ஆனால் அவங்க சரியில்லாத அமைப்பில் இருந்து கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் அவங்க தசை காலம் முழுக்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்படி ஒரு சூழல் இருக்குதுனாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடரை அணுகி எந்த விதமான வழிபாடு, தான தர்மங்கள் செஞ்சு அந்த பாதிப்பெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. அப்போ இந்த நவகிரகங்களில் இந்த 2 கிரகமான சந்திரனும் புதனும் பார்த்திங்கன்னா தன்னுடைய தசை முழுக்க நல்ல பலனாக இருந்தாக்கா வாரி வழங்குவாங்க, கெட்ட பலனாக இருந்தால் வச்சு செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.